ஹாய், நான் முட்டை குழம்பு எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்கு தனியாக ரெடி பண்ணிப்போம். அதே வானலில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சுருவோம். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா மூடிடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக. நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 6 முட்டையை நான் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறம் எடுத்தால் நம்ம சாதத்துக்கு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.